ஜப்பான்ல மரண ஓலைகளும் பயமும் கொடுக்கிற கொடிய நேரத்துல ஒரு அன்பான காதல் மலருது. அவர்கள் தான் ஜப்பானியர்களான ஹாசி மாரி. ஹாஸ் என்றவர் ஒரு இளம் சிப்பாய் வகையை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம மாரி என்றவங்க ஒரு ஆசிரியாய் பணியாற்றினார். ஒரு நாள் மருத்துவமனைக்கு வெளியில அடிப்பட்ட சிப்பாய்களுக்கு மாறி தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ஹாஸ் என்றவருக்கு ஒரு காதல் மலருது. ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அந்த ஒரு பார்வையில அந்த ஒரு நிமிஷத்துல ரெண்டு பேருக்குமே காதலும் மலருது. ஹாசிக்கு ஒரு நாள் ஆணி வருது. அவரு போர்க்களத்துல பங்கேற்கணும் அப்படின்னு. இதை கேட்ட மாதிரி ரொம்பவே அழுதா. அது மட்டும் இல்லாம ஹாசி சொன்னாரு, இந்த போர்க்களத்துக்கு நான் போனா திரும்பி வருவேனான்னு எனக்கே தெரியாது. ஆனா அப்படி வந்த உடனே உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. போர்க்களத்துக்கு போறாரு. ரெண்டு பேரும் கடிதங்கள் மூலியமாவே பேசியும் கொள்றாங்க. ரெண்டு பேருக்குமே கடிதம் தான் உயிராவே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கடிதம் வர்றது ஸ்டாப்பும் ஆகுது. அவர் எழுதியிருந்த அந்த கடைசி கடிதத்துல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, இன்று குண்டுகள் சத்தம் அதிகம், ஆனா அதை விட உன் நினைவுகள் சத்தம் எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த கடைசி லெட்டருக்கு மாறி பதில் எழுதுறா, நீ உயிரோட தான் இருக்கணும், அதுதான் என்னோட வாழ்க்கையே அப்படின்னு எழுதுறா. அதுதான் அவர் ரெண்டு பேருமே பேசிக்கிட்ட கடைசி கடிதங்கள். டெய்லியும் அவரோட லெட்டரையும் அவரை பாக்குறதுக்காக ரயில் நிலையத்திற்கு போவா. அவரை இன்னைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரா அப்படின்னு பாக்குறதுக்கு டெய்லியும் போவா. இதை கவனிச்ச அரசு அதிகாரிகள் திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றாங்க, அவர் வீர மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட மாதிரி அவ அழல, கத்தல, மௌனமா அப்படியே உக்காந்துட்டா. அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையில இருந்து அவ வேற ஒரு கல்யாணமும் பண்ணல, வேற ஒரு காதலும் பண்ணல. அவர் எழுதின அந்த கடிதத்தையே நினைச்சு வாழ்ந்துகிட்டும் இருந்தா. மாறி கடைசியா ஒரு வார்த்தை சொல்றா, அவன் என் வாழ்க்கைக்கு வரல, ஆனா என் வாழ்க்கையாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்றான். என்னதான் போர்ல ஹாசி கொல்லப்பட்டாலோ, ஆனா மாரியோட காதலை யாரும் கொல்ல முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம மேல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.